ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அவசரே கலு தத்ர ச காச்சன, அவசரே கலு தத்ர ச காச்சன, व्रजपदे मधुराकृतिरङ्गना, व्रजपदे मधुराकृतिरङ्गना, तरलषट्पदलालितकुन्दला, तरलषट्पदलालितकुन्दला, कपटपोतकते निकटं गदा, कपटपोतकते निकटं गता. अवसरे खलु तत्र च काचन, व्रजपदे मधुराकृतिरङ्गना, अवसरे खलु तत्र च काचन, व्रजपदे मधुराकृतिरङ्गना, तरलषट्पदलालितकुन्दला, कपटपोतकते निकटं गदा, तरलषट्पदलालितकुन्दला, कपटपोतकते निकटं गता. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். விரஜபதே ஆயர்பாடியில், தத்ர அவசரேச்ச அதே சமயத்தில், மதுர ஆக்கிருதிக்கு மிக அழகிய தோற்றம் கொண்டவளும், தரள ஷட்பத லாலித சலிக்கின்ற வண்டிகள் மொய்க்கும் கூந்தலை உடையவளும் ஆன காச்சன அங்கனா யாரோ ஒரு இளம்பெண், கபட போதக ஏ கள்ளச்சிறுவா, தேனிகடம் உன்னுடைய அருகில், கதாக்கலு வந்து சேர்ந்தாள் இல்லையா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அவசரே கலு தத்ர ச காச்சன, व्रजपदे मधुराकृतिरङ्गना, तरलषट्पदलालितकुन्दला, कपटपोतकते निकटं गदा. அந்த சமயத்தில் கோகுலத்துக்கு பெண் ஒருத்தி வந்தாள். அவள் மிக அழகாக இருந்தாள். அவளுடைய கூந்தலை வண்டுகள் மொய்த்தன. கபட போதக ஏ மாயக்குழந்தையே என்று இங்கு பட்டதிரி குறிப்பிடுகிறார். அடுத்து ஒரு பெரிய மாய லீலையை கிருஷ்ணன் செய்ய போகிறான் இல்லையா. ஏ மாயகிருஷ்ணா, அந்த அழகிய பெண் உன் அருகில் வந்தாள் இல்லையா என்று பட்டதிரிகள் கேட்கிறார்.